ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கவி ஃபேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு உள்ள ஒரு பேபிக்கு நம்ம எப்படி ஒரு பலாசோ பேண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு 1.5 மீட்டர் நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது ஒரு நல்ல காட்டன் கிளாத்து. இதில் எனக்கு வித்து நல்லா ஜாஸ்தி இருக்கும். வித்து நம்ம கம்மியாக இருந்தாலுமே 1.5 மீட்டர் நமக்கு 10 வயசு குழந்தைக்கு போதுமானது. இதே நம்ம பெரியவங்களுக்கு நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் 40, 42 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு 2.25 மீட்ரு நமக்கு கிளாத் தேவைப்படும். இப்போ கிளாத்தை நான் நல்லா விரிச்சுக்கிறேன். ஆல்ரெடி இதில் ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணி இருக்குது. நம்ம இதை 4ஆக ஃபோல்டு பண்ண போகிறோம். அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி, 4 பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேண்ட்டை நம்ம அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணவே செய்யலாம். இதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சு தான் நீங்கள் இதை தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஈஸியாக பேண்ட்டை ஒரு 20 நிமிஷத்தில் தைச்சி கொடுத்துடலாம். இப்போ பேண்ட் ஹைட் இதில் நமக்கு 30 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே நம்ம கால் கிட்ட ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். நீங்கள் 1.5 கூட வச்சுக்கலாம். நான் காலில் கீழே திக்னஸ் நல்லா அதிகமாக இருக்கணுன்றதுக்காக 2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சஸ் ஃபோல்டு பண்ணுறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பேண்ட்டோட ஹைட் 30 இன்ச்சஸ். அந்த ஹைட்டை நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 இன்ச்சஸ்க்கு மேலே நம்மளோட பேண்ட் ஹைட்டு 30 நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எனக்கு மேலே நான் ஒரு 3 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக விடணும். இதில் கரெக்டாக 3 இன்ச்சஸ் இருக்கனால நான் அப்படியே அந்த கிளாத்தை நான் எதையும் கட் பண்ணாமல் 3 இன்ச்சஸை அப்படியே விட்டுறேன். நீங்கள் 2 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோடது ஒரு பொதுவாக நீங்கள் பேண்ட்டு வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் எலாஸ்டிக்கை சூஸ் பண்ணுங்கள். 3/4 இன்ச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச் எலாஸ்டிக்லாம் பேண்ட்டுக்கு வச்சிங்கன்னா அது சுருண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 1.5 இல்லைன்னா 2 இன்ச்சஸ் எலாஸ்டிக் நீங்கள் பேண்ட்டுக்கு கட்டாயம் யூஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஹிப்பு மெஷர்மெண்ட் நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஹிப்போட மெஷர்மெண்ட் 29 இன்ச்சஸ், ஃபுல் சீட்டோட மெஷர்மெண்ட் 32 இன்ச்சஸ். நம்ம சீட்டை தாண்டி தான் நம்மளோட பேண்ட்டை போடுவோம். நம்ம 32 இன்ச்சஸை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 32வை 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 2 இன்ச்சஸ் நம்ம லூஸ்க்காக வைக்க போகிறோம். அப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் 10 இன்ச்சஸ் வரும். அந்த 10 இன்ச்சஸை அப்படியே நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டாக நான் வைக்க போகிறேன். வேஸ்ட்டோட சுற்றளவும் நம்ம எடுத்திருப்போம். சீட்டோட சுற்றளவு அப்படின்றது, சீட்டு தான் நம்மளோட அதிகமாக சதப்பகுதி இருக்கிற பகுதி. அதோட மெஷர்மெண்ட்டை எடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 2 இன்ச்சஸ் அதை தான் நம்ம அந்த இடத்துல வைக்கணும். நமக்கு 10 இன்ச்சஸ் வந்துச்சு. அடுத்தது நம்மளோட கிராச் ஏரியா, நம்ம பேண்ட்டு நமக்கு அந்த ஏறுற அந்த வளைவு பகுதி, இங்கே மேலே நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ 10 இன்ச்சஸ், அந்த 10 இன்ச்சு ஹைட்டை அப்படியே அந்த கிராச் ஏரியாவில் நம்ம வச்சிடணும். இந்த ஃபார்முலா நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரிய ஆளுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு 1 இன்ச் வச்சுட்டு நம்ம அந்த கர்வை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் கொண்டு வரலாம், இல்லை கொஞ்சம் உள்ளே வச்சு நம்ம கொண்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். கீழே நம்ம எவ்வளோ ஒய்டாக வேணுமோ ஒய்டாக வச்சுக்கலாம், இல்லை உள்ளே தள்ளி நம்ம இந்த மாதிரி இப்போ லைன் போடுற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அந்த பக்கம் நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் நீளமாக இழுத்துட்டு போய் கூட நம்மளோட பலாசோ பேண்ட்டை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு கீழே அந்த இது எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ வச்சுக்கலாம். கம்மியாக வைக்கிறதுனால வைக்கலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இல்லை அந்த பக்கம் தள்ளி எடுக்கிறதுனாலும் நம்ம எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா
இதில் அவ்வளோதான். பேண்ட்டோட கட்டிங் மெஷர்மெண்ட் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம பேண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். கீழே வந்து 2 inches ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ண போகிறோம். எலாஸ்டிக்கு 3 inches கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட்டோட கட்டிங்கோட மெஷர்மெண்ட்டு. இப்போ பேண்ட்டு நமக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது பேண்ட்டை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வளைவு பகுதி வெட்டியிருக்கோம்ல, அது ரெண்டையும் நம்ம வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்போசிட் சைடு பிரிண்ட்டு இருந்தால் பிரிண்ட் பக்கம் வச்சுட்டு உங்களுக்கு உள் பக்கம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் ஒரு லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கத்தில் வச்சுட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு தையல் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். நான் வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். உங்களுக்கு அழகாக உங்களோட பேண்ட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் ரெண்டையுமே இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கீழே காலுக்கு வந்து இருக்கிற பக்கத்தில் 2 inches ஃபோல்டிங்காக விட்டுருந்தோம். அந்த 2 inches வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே வந்து கால் அந்த உள்ளே நம்ம போடுற இடத்துல நமக்கு எவ்வளோ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு லூஸாக வேணுமா டைட்டாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 7 வச்சுட்டு மேலே 7 வச்சுட்டே வரும்போது கீழே அந்த கிராச் இருக்க இடத்துல நீங்கள் 1/2 inch அப்படியே குறைச்சி கொண்டு வந்துடணும். எப்பயுமே இந்த எண்டில் வந்து இந்த இப்போ நம்ம அந்த கிராச் ஏரியா இதாகிற இடத்துல நல்லா வந்து நீங்கள் முன்ன பின்ன தையல் போட்டு அதை நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். மறுபடியும் 1/2 inchலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நீங்கள் 1 inch வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த பக்க காலில் 7 inches வச்சுக்கோங்க. எப்போயுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணுற கிளாத் எக்ஸ்ட்ரா சைடில் விடுற கிளாத் மாதிரியே நம்மளோட சென்டர் பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடாது. அங்கே வந்து 1/2 inch தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நல்லா அந்த இடத்துல தையல் வந்து அழுத்தி நம்ம போட்டணும். நெக்ஸ்ட்டு நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிற பகுதியை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் ஒரு 1/2 inch வந்துட்டு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த நாச் போட்டிருக்க இடத்துல ஃபோல்டு பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பிகினஸாக இருக்க பக்கத்தில் டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ண வேணால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக கூட ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு 30 inches இருந்துச்சு. நான் அதிலேருந்து ஒரு 6 inches வந்து மைனஸ் பண்ணி நம்மளோட எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். 5 inches மைனஸ் பண்ணி 6 or 5 மைனஸ் பண்ணி உங்களோட எலாஸ்டிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 30 இருந்ததில் 25 வந்து நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 inch ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையான 1 inch நீங்கள் சீம் அலவன்ஸ் இருந்தால் அந்த 1 inch வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஃபோல்டிங்கில் உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்னொன்று இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கிளாத்தை வந்து இழுக்கவே கூடாது. கிளாத்து போகிற போக்கில் நம்ம ரொம்ப மெதுவாக தான் கிளாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இல்லைன்னா பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸஸாக கிளாத் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு 1 inch கேப் இருக்கிற மாதிரி இந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த 1 inch கேப்பில் தான் நம்மளோட எலாஸ்டிக் வந்து நம்ம உள்ளே இருந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எலாஸ்டிக் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தா நிறைய பேர் வந்து பெரட்டி இன்சர்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக வந்து ஒரே ஈவனாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லாக எலாஸ்டிக் வந்து இந்த கிளாத் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒன்று மேலே இப்படி ஒன்று வச்சு இப்படி எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்படியே நீங்கள் வந்து நம்ம கிளாத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப வந்து நமக்கு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த எலாஸ்டிக் மேலேயே இன்னொரு எலாஸ்டிக் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1 inch கேப் விட்ட இடத்த வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம்.
இப்போ எலாஸ்டிக் வந்து பெரண்டிருக்கும், இந்த மாதிரி பெரண்டிருக்கிறதெல்லாம் நம்ம ஈவனாக எடுத்து விட்டுட்டு இந்த 1 இன்ச் கேப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்தை நல்லா ஈவனாக எடுத்துட்டு இது மேலே நமக்கு ரெடிமேட் ஃபினிஷிங் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு அது மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போடணும். சுருக்கம் இருக்கிறப்பே போட்டிங்கன்னா நம்ம அடுத்து இழுத்து போடும்போது அந்த ஸ்டிச் வந்து போயிடும். கிளாத் வந்து ஈவனாக இருக்க மாதிரி இழுத்து வச்சு நீங்கள் போடணும். நான் அந்த தையல் போடும்போது உங்களுக்கு அந்த துணியில் வந்து சுருக்கம் இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட பேண்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு எவ்வளோ பெரிய ஆளுக்கு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். தேங்க்யூ.